சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் மானிய கோரிக்கை. திண்டுக்கல் திமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும், திமுக மாநில துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமி அவர்கள், திமுக ஆட்சியின் போது அவர் பொறுப்பேற்ற துறை ரீதியாக மானிய கோரிக்கை வரும்பொழுது, திண்டுக்கல் மாவட்ட திமுக நிர்வாகி, குறிப்பாக ஆத்தூர் திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் சென்னைக்கு செல்வது வழக்கம். 22/6/2024 தேதி சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக மானிய கோரிக்கை வந்தபோது அதில் கலந்து கொள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தனது இல்லத்திலிருந்து தமிழக முதல்வர் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றபோது நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி பிரமுகர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு சால்வை, பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். அப்போது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள், முதலில் நான் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வாழ்த்து பெற்று மானிய கோரிக்கையில் பங்கேற்கிறேன். அதன் பின்பு உங்களை எனது அலுவலகத்தில் சந்திக்கிறேன் என கூறிவிட்டு சென்றதோடு, சென்னையில் வந்து என்னை நீங்கள் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோல நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வார்டுகளில் சிறப்பாக தேர்தல் பணியாற்றுங்கள் என கூறிவிட்டு தலைமைச் செயலகம் புறப்பட்டு சென்றார். நிகழ்ச்சியின் போது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும், பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார், திமுக நிர்வாகி ரெக்ஸ், மாநில வர்த்தகர் அணி இணைச் செயலாளர் ஜெயன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தண்டபாணி, ஆத்தூர் நடராஜன், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவர் வழக்கறிஞர் காமாட்சி, மாவட்ட துணைச் செயலாளர்கள் நாகராஜன், பிலால் ஹுசைன், பொருளாளர் சத்தியமூர்த்தி, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அஸ்வின் பிரபாகரன், திண்டுக்கல் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா, ஒன்றிய செயலாளர்கள் நெடுஞ்செழியன், வெள்ளிமலை, திண்டுக்கல் பகுதிச் செயலாளர் ராஜேந்திரகுமார், பஜுல்ஹக், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் பாறைப்பட்டி வாஞ்சிநாதன், ரெட்டியார் சித்திரமணி, கன்னிவாடி பேரூராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி சண்முகம், பேரூர் கழக செயலாளர் இளங்கோவன், ஒன்றிய அவைத் தலைவர் வெள்ளையன், அகரம் பேரூராட்சி மன்ற தலைவர் நந்தகோபால், துணைத் தலைவர் ஜெயபால், ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் புதுப்பட்டி ரமேஷ், பொதுக்குழு உறுப்பினர்கள் அக்பர், மலைச்சாமி, ஐயம்பாளையம் ரமேஷ், கன்னிவாடி இளங்கோவன், அனுமந்தராயன்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா இன்பராஜ், ஆத்தூர் ஜம்ருத் பேகம், கொத்தப்புள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கசாமி, ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் செல்வம், மாவட்ட பிரதிநிதிகள் எல்லை ராமகிருஷ்ணன், இளங்கோ, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பாப்பாத்தி, காளீஸ்வரி மலைச்சாமி, நாகலட்சுமி ரமேஷ், காணிக்கைசாமி, ராஜாமணி, சுமதி கணேசன், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் கதிரியன்குளம் பாலா, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வீரக்கல் வசந்தகுமார், கொம்பன் என்ற பாலசுப்ரமணி, பாறைப்பட்டி டாஸ்மார்க் வடிவேலு, வீரக்கல் முனியப்பன், ஒப்பந்தக்காரர் பாறைப்பட்டி செந்தில்குமார் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.